உதயநிதி சார், நீங்க என்ன பண்ணீங்க? கொந்தளிச்சிங்களா? அந்த 10 வயசு சிறுமி அப்படி ஆயிடுச்சுன்னு கொந்தளிச்சிங்களா? வாவ்! 2 வயசு குழந்தைய சீரழிச்சாங்களே உங்க டிஎம்கே எம்எல்ஏ. 60 வயசாகி சடங்குன்னு ஒரு பேர்ல அப்ப கொந்தளிக்கலையா? இந்த மனசு பதப்பதக்கலையா? உதயநிதி சார், உங்களுக்கு தான். அப்ப பதப்பதைக்கலையா? எல்லாம் இப்ப அப்படியே எதை எடுத்தாலும் சிஎம் சார். அப்புறம் இந்த பொதுமக்கள்ல இருந்து யாரோ வர்றாங்க, திடீர்னு வந்துட்டு சிஎம் சாரை பார்க்கணும், சிஎம் சாரை பார்க்கணும். பிரச்சனை ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு லேடி வந்து ஹஸ்பண்ட வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அரெஸ்ட் பண்ணிட்டு போனா கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணும். சிஎம் சாரை தான் நான் பார்க்கணும், என் ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு சிஎம் சாரை தான் பார்க்கணும், என் ஹஸ்பண்ட் வேணும். இந்த வேர்டை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணு சொல்லுங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. இதான் போலீஸோட வேலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினப்போ நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தோம். எங்க மேல பாத்துட்டீங்களா? ஏன் அப்படி? அப்ப நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட்காக பேசுன மாதிரி அந்த பொண்ணு கண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் இல்ல. ஹஸ்பண்ட்காக இல்ல, சிஎம் சார பாக்கணும், விஜயனாவ பாக்கணும். எனக்கு புரியல, என்ன இது? என்ன ஒரு ஸ்டண்ட் இது? எனக்கு புரியல. உண்மையாவே உங்க ஹஸ்பண்ட் காணும்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு போங்க. படிச்ச பொண்ணு தானே, பார்த்தா படிச்ச பொண்ணு தான் தெரியுது. அதானே பண்ணிருக்கணும். நிறைய பேர் அப்படிதான். சிஎம் எடுத்தோட சிஎம் சார். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில எல்லாம் எதுவுமே அப்படி அப்படி நடக்கவே இல்லையே. சிஎம் சாரை பார்க்கணும், சிஎம் சாரை பார்க்கணும். ஏன்னா அவர் ஈஸியா இருக்கிறாருல, அவர் ரொம்ப சாஃப்டானவரா இருக்கிறாருல, பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு சிஎம்மா இருக்கிறாருல. அதனால நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவர் வேலையை அவங்களை பார்க்க விடுங்க. ஓகே.